பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குள்ளே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், கஷ்டமான நேரத்தில், அதாவது ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்குது. அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, அது அதாவது என்னென்னு சொன்னால், தண்ணியை குடிச்சிருச்சு, குழந்தை வயிற்றில் தண்ணியை குடிச்சிருச்சு, தலை திரும்பி இருக்குது. அதனால் அந்த குழந்தை உயிரோடு பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன நிலையில் ஓதிய ஒரு திக்ர் தான் அந்த குழந்தைய அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முழுமையான ஷிஃபா கிடைத்தது. அது நடந்தது ஒரு 4 நாளைக்கு முன்பாக. கிணத்துக்குள்ளே அந்த குழந்தை மௌத்தாய் தான் பிறக்கணும்னு சொன்ன உடனேயுமே ஒரு செய்த அமல், இதன் காரணமாக இந்த அமலை செய்து முடித்த உடனே அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய கிருபையில், அதாவது நார்மல் பிரசவம் அது வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அமலை தான் பார்க்க இருக்கின்றோம். எளிமையான, அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான அமல். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் சிவப்பு பட்டன் இருக்கும் வலது பக்கம், அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதே தொட்டு நாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வத்தை ஊட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத் என்ற நேர்வழியை காண்பித்து அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கஷ்டங்களை போக்கி அவர்களுக்கு செல்வ பாக்கியத்தை தந்து இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே அவர்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அது என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், திக்ரே கல்வி நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ரகசிய திக்ருன்னு சொல்லக்கூடியது அது பவர்ஃபுல்லான ஒரு திக்ர். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எப்போதுமே அதை நம்ம சொல்கிறோம். என்னென்னு சொன்னால், காலையில் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் 20 நிமிடங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமான திக்ர். அது நீங்கள் காலமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எப்போது உங்கள் பிரச்சனைக்காண்டி துவா செய்யும்போது அந்த கபூலாக இருக்கிறது காரணமாக அமையும். அப்போது இந்த திக்ரே கல்வி அப்படிங்கிறத அந்த செய்கிறார், நம்ம சகோதரர் செய்கிறார். ஒரு 20 நிமிஷம் செய்கிறாரு. செஞ்சு முடிச்சுட்டு திக்ரே கல்வி எப்படி செய்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட்டு சிம்பிளாக செய்கிறதுன்னு சொன்னால், கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சு எடுக்கும்போது அல்லாஹ் நினச்சி இழுக்கணும், ஹூ நினச்சி இதே துணைக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதான் திக்ரே கல்வி. மூச்செல்லாம் செய்யக்கூடியது. மூச்சு இழுக்கும் போது அல்லாஹ், விடும்போது ஹூ. இதை கண்ணை மூடி ஒரு 20 நிமிஷம் செஞ்சு பாருங்கள். ஒரு பிரகாசம் உண்டாகும் உங்களுக்கு. தொழுகையில் பயபக்தி, மன ஓர்மை, அல்லாஹ் நான் நினச்சா நபிஸ்லாஸனுடைய அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் உண்டாகும். அப்போது அந்த திக்ரே கல்வியை ரகசிய திக்கர், அதுதான் ரகசிய திக்கர். அது நான் வீடியோ போட்டிருக்கேன். நீ வீடியோ பார்க்க கீழே போக வேண்டிய கேபிகே தமிழ் பயான் கீழே இருக்குது. தொட்டின்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்துடும். உள்ளே போனீங்கன்னா இதை ஆரம்ப பேச்சு போட்டிருப்பேன் தெளிவாக. அதை 20 நிமிஷம் செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு செஞ்சுட்டு செய்ய ரொம்ப சிறப்பு. யாசின் சூராவை ஓதுங்க. ஓதிட்டு சலாமுன் கௌலம் மீ ரப்பி ரஹீம் அப்படின்னு வரும். 56வது வசனம். யாசின் சூரா 38வது அத்தியாயம். சலாமுன், சாந்தி உண்டாவதாக. சலாமுன் கௌலம் மீ ரப்பி ரஹீம், இரக்கமுள்ள இறைவன் புறத்திலிருந்து சாந்தி உண்டாவதாக. அப்படின்னா இறைவன்கிட்டேருந்து வரக்கூடிய சாந்தி எவ்வளோ பவர்ஃபுல். நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சலாமுன் கௌலம் மீ ரப்பி ரஹீம்க்கு எப்படி அமல் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை 300 தடவை ஓதணும். ஓதுறதுக்கு முன்பாக சலாத்த இப்ராஹிமிய, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். தொழுகையில் ஓதக்கூடிய இதை 3 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் 300 தடவை இந்த சலாமுன் கௌலம் மீ ரப்பி ரஹீம் ஓதிட்டு திரும்ப சலாத்த இப்ராஹிமிய தொழுகையில் ஓதக்கூடிய 3 தடவை ஓதிட்டு அது நீங்கள் பாக்கி ஓதி முடிச்சிடணும்.
பாக்கி யாசினை ஓதி முடித்த பிறகு துவா செய்யணும். சலவாத்து 3 தடவை ஓதிட்டு, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 3 தடவை ஓதிட்டு, யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு இந்த சலாமுன் கௌலம் மின் ரப்பி ரஹீம் பரக்கத்தை கொண்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பாயன் துவா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், இந்த கஷ்டமான நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஆகவே கணிதக்குறையிலே அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், நுனஸ்ஸிலுல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா ரஹ்ம. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நுனஸ்ஸிலுல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா ரஹ்ம. நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது, ரஹமத் இருக்கிறது. ரஹமத்துனா கிருபை. எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் ரஹமத்து வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே இடம் ஆயிரும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை சொன்னால் எவ்வளோ பெரிய சேவனையாக இருந்தாலும் சரி தான். அப்படிப்பட்ட அந்த ரஹமத்தை தரக்கூடிய அல்லாஹ் அதில் குர்ஆனில் இறக்கி வைத்துப்பா சொல்லியிருக்கின்றான். அப்போது அதனை நாம் பயன்படுத்த வேணும்னு சொன்னால், அது நமக்கு முழுமையான முறையில் அது பயனாகன்னு சொன்னால், நம்ம அதுக்கு தகுதியானவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம், உடனே ஒரு அஜத்திட்ட போகிறோம். ஏன் நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டானா? நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி தகுதிப்படுத்த? ரொம்ப எல்லாம் ஒன்றும் இல்லை, 5 நேரம் தொழுங்க. அதுதான் முக்கியமான 5 நேரம். அந்த நேரம் தொழுங்க. முதல்ல நீங்கள் இதனால் தொழுகவே இல்லையா, நோக்கவே இல்லையா, கவலைப்படாதீங்க. இப்போ இந்த சமயத்தில் எப்போ என் வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ சொல்லுங்கள், யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். நான் உன்னிடத்தில் பாவமன்னிப்பு தருகிறேன், உன் பக்கம் மீள்கின்றேன். அவ்வளோதான். உன் பக்கம் பாவமன்னிப்பு தருகிறேன். இவ்வளோ செஞ்சால், இவ்வளோ நாளைக்கு செஞ்சால், அத்தனை விட்டு பாவத்தைக்கு விட்டோம், பாவங்களுக்கு மன்னிப்பு தர்றேன், உன் பக்கம் மீள்கின்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். மீள்றேன்னு சொன்னா, இனியும் நான் நல்ல மனு செய்வேன், இனி நான் தொழுவேன், நோப்பேன், உன்னுடைய கட்டளையை முழுமையான எடுத்து நடப்பேன்னு அர்த்தம். இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்பு செஞ்ச அத்தனை பாவங்கள் நல்லா மன்னிச்சுவான். ஏன்னா தௌபா, இந்த யார் அல்லாஹ்வின் பக்கம் தூய்மையான இதயத்துடன் திரும்புகிறாங்களோ அவங்க செய்த அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது இந்த தௌபா செஞ்சுருங்க. செஞ்சு முடித்த பிறகு இப்போலேருந்து 5 நேரம் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் முடிஞ்சால் தொழுக முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலை மாலை தஸ்பீஹாத் உங்களுடைய வீட்டில் உங்கள் அங்கமாக்கி கொள்ளுங்கள். 3வது கலிமா 100 தடவை, 4வது கலிமா 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, செல்வத்தை தரக்கூடிய ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை, ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. ஏன்னா ஸலவாத் ஒரு தடவை ஓதுனா அல்லாஹ் மீது 10 தடவை ஸலாத் ஓதுறான். 100 தடவை ஓதும்போது அல்லாஹ் ரஹமத் 1000 தடவை இறங்குகிறது. காலை மாலை 100 தடவை ஓதிட்டின்னு சொன்னால் 2000 ரஹமத்தை அல்லாஹ் நீங்கள் பெற்றுக்கிறீங்க. இந்த அல்லாஹ் ரஹமத் 2000 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இதை நீங்கள் அழகான முறையில் உட்கார்ந்து ஓதிங்கன்னா அந்த ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி குர்ஆனை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஓதுங்க, இல்லை 1/4 மணி நேரம் ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் எப்படி குர்ஆன் ஓதலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய நம்பர் என்னுடைய நண்பருடைய நம்பர் 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்க சொன்னால் அவர் குரூப்பில் சேர்த்து விடுவார். இப்போ 71வது குரூப் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு விடுவார். பொறுமையாக இருங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டு இருங்க. திரும்ப ஒரு மெசேஜ் கொடுத்தா அவர் போட்டு விடுவார் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. உற்றார் உறவினர்களை சேர்ந்து வாழுங்க. ஏன்னா லாயதுகுல் ஜன்னத்த காத்திய, உறவுகளை பிரிந்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், நபி சொன்ன விஷயம். அதனால் உறவுகளை சேர்ந்து வாழுங்க. அடுத்ததாக இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயம் என்னென்னு அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. என்ன, விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, வட்டி வாங்குறது, சூதாடுறது. இப்போ சூதாட்டம் ஒரு வீடியோ பார்த்தோம், இது யூடியூப்பில் வந்தது. ஒரு மனிதன் சூதாடி 8 கோடி ரூபா இறந்துருக்குறான். அதில் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வந்திருக்குது. திரும்ப ஆசைப்பட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் மைண்டு. நீங்கள் சூதாட்டத்தை இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஷைத்தான் அப்படி என்ன செய்வான், வரும், அதை எல்லாத்தையும் கொண்டு போயிடும். 3 கோடி ரூபா லாபம் வந்துருக்குது, அதை போட்டு விளாண்டுருக்கான், இன்னும் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு கொண்டு போயிடும் எல்லாமே. 8 கோடி ரூபா. அது என்ன செய்யறான்னு சொன்னால், அதாவது திருடி கடையில் அவன் வேலை பார்த்து கடையில் ஐஃபோனை திருடி அதை விற்று, சரிங்களா, இப்போ சரிங்க பிடிப்பட்டான். இப்போ ஜெயிலில் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இப்போ சூதாட்டம் கூடவே கூடாது. ஆகவே இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்மை சரி செய்து கொண்டோம் சொன்னோம்னா, செய்வினை, கொலை, கொள்ளை, தற்கொலை, மற்றவங்களுடைய பொருளை அபகரிப்பது, மற்றவங்களை திட்டுவது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம். கணிதக்குறையில் நபி சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். இப்போ நன்மையும் நம்ம செய்யணும்,
தீமையை விட்டு தவிர்க்கணும், நன்மை ஏவணும், தீமை தடுக்கணும். இப்போ இது நம்ம இதை வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதில் என்ன செய்யுது, உங்கள் நன்மை ஏவணும், தீமை தடுக்கிறோம். அப்போ இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நிமிஷம் சொன்னாங்க, யார் நன்மை ஏவி தீமை தடுக்கிறையோ அல்லாஹ்வின் புறத்தில் வேதனை வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க துவா செய்வாங்க, கபூல் ஆகாது. அப்போ நன்மை ஏவி தீமை தடுத்தால் வேதனை வராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து வேலை செய்யணும். நீங்கள் எல்லாருமே இணைய வேண்டும். எப்படி நன்மை ஏவி தீமையை தரக்கூடிய கூட்டத்தில் குரூப்பில் நீங்கள் இணையணும். அந்த குரூப்பில் உள்ளதான் நம்ம எல்லாருமே. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு 5 பேருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுட்டீங்க, 5 பேருக்கு நீங்கள் எத்தி வச்சுட்டீங்க, நன்மை ஏவிட்டீங்க, தீமை தடுத்துட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இது மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட அல்லாஹ்ட்ட உங்களை தேவையை கேட்கும்போது அது கபூலாகும். இதுக்கு நம்ம பேசிக்கை சரி பண்ணிக்கிறோம். ஒரு வீடு கட்ட போனால் என்ன செய்கிறோம், பேசிக் ஏதாவது தோன்றோம், பள்ளம் தோன்றோம், அதுக்கு என்ன செய்யணும், பேசிக்கான என்ன செய்கிறோம், அஸ்தி வரைகிறோம், எல்லாம் செய்கிறோமா இல்லையா, டக்குன்னு வீடு கட்ட முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம எல்லாம் சரி செய்யும்போது நம்மளுடைய துவா நிச்சயமாக கபூலாகும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இனிமே நம்முடைய வெற்றி பெற்று கொடுத்த என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.